நம்ம இன்றைக்கி முள்ளங்கி எறா போட்டு பொரியல் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். எறா வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். 1/4 கிலோ முள்ளங்கி, ஒரு 2 பெரிய வெங்காயம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை போடலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதும் வெட்டி வச்சுக்க வெங்காயம் போடலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுக்கிற முள்ளங்கி போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 2 ஸ்பூன், மிளகாத்தூள் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு கலரி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்தோடனே நம்ம அலசி வச்சுருக்கிற எறாவை, க்ளீன் பண்ணி வச்சுக்கிற எறாவை போட்டுடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இந்த பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் வேணுன்னா முட்டை கூட போட்டுக்கலாம். நான் 2 பேருன்றதுனால அதிகமாகிடணும், நான் முட்டை போடல. முட்டை போட்டாலும் நல்லாயிருக்கும், இப்படியே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், புளி சாதம், லெமன் சாதம், இதுக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாக்கா ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.